Welcome to Blue Stars online class, account section. Today we are going to do the exercise number 7, page number 60. You can see the question for you. The question is, enter the following transaction in the journal of Manohar, who is dealing in textiles. March 2018. Okay. பார்த்தீங்கன்னா மார்ச் 1 that is March 1st Manohar started business with cash 60,000. Next March 2 purchases furniture for cash 10,000. March 3 பார்த்தீங்கன்னா brought goods for cash 25,000. March 6th அன்னைக்கு brought goods for Kamalesh from Kamalesh on credit 15,000. And next பார்த்தீங்கன்னா March 10th sold, March 8th sold goods for cash 28,000. and March 10th பார்த்தீங்கன்னா sold goods to Hari on credit 10,000. next March 14th பார்த்தீங்கன்னா paid Kamalesh 12,000. March 18th paid rent 5,000. March 25th received from Hari 8,000. and March 28th withdraw cash for personal use 4,000. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு நம்ம இப்போ ஜேர்னல் போட போகிறோம், ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஸோ இதுதான் உங்கள் அக்கௌண்ட்ஸ் புக் இருக்கும், நோட் தெரியும் உங்களுக்கு. இந்த ரெண்டு சைட்லையும் நம்ம காலம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம இதில் போட போகிறோம். இங்கே பாருங்கள், ஜேர்னல் என்ட்ரின் ஹெட்டிங் போட்டிருக்கோம். டேட்டு, பர்டிகுலர்ஸ், லெஜர் ஃபோலியோ, டெபிட், கிரெடிட். ஓகே, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் போட போகிறோம். இந்த புக்கில் டேட் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த காலத்தில் நம்ம டேட்டில் எழுத போகிறோம். ஓகே, ஒவ்வொரு என்ட்ரியும் நம்ம தனித்தனியாக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டிய டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2018. ஸோ நான் என்ன பண்ணுறேங்க, 2018 அப்படின்னு ஒரு டேட்டை போட்டுக்கிறேன். 2018. ஓகேவா? இந்த 2018 என்ன டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2018 மார்ச். ஓகே, இப்போது நம்ம எழுதும்போது இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு டேட்டை தான் போட போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட் ஒவ்வொன்றா போடணும் அவசியம் கிடையாது. இங்கே மார்ச்னு போட்டனால நம்ம டேட் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு போட்டுடலாம். பட் அக்கௌண்ட்ஸ் எழுதுறவங்க வந்து இங்கே வந்து இயரை போடுவாங்க, இந்த இடத்துல இயரை போட்டு எழுதுவாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், மார்ச் 1 நான் போட்டிருக்கேன். இந்த மார்ச் 1 அன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 60,000 இல்லையா? மனோகர் என்ன பண்ணியிருக்காரு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு ஜேர்னல் போட போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் என்ன பண்ணுவோம், 2 அக்கௌண்ட் எடுப்போம் இல்லையா? ஒன்று என்ன அக்கௌண்ட்டு, ஒன்று கேஷ் அக்கௌண்ட் ஒன்று வரும், இன்னொன்று கேபிட்டல் வரும் இல்லையா? கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், கேபிட்டல் பர்சனல் அக்கௌண்ட். ஆமாவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெபிட் வாட், அதாவது கேஷ் இங்கே உள்ளே வருது, அதாவது கம்ஸ் இன். இங்கே கேபிட்டல் அப்படிங்கிறது இந்த மனோகருங்கிறது இங்கே கிவராக இருக்கார் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாரம் நம்ம என்ன சொல்லுவோம், கம்ஸ் இன்னா டெபிட் பண்ணுவோம் இல்லையா? டெபிட் வாட் கம்ஸ் இன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. அதே மாதிரி கேபிட்டல் கிவராக இருந்தால் கிரெடிட் பண்ணுவோம். அப்படியா? சரி, இப்போ ஜேர்னல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு மனோகர்ஸ் கேபிட்டல், மனோகர்ஸ் கேபிட்டல் எழுதுவோம். ஆமாவா? இப்போ நான் இங்கே எதாவது பாருங்கள், இதுதான் டேட் ஃபஸ்ட்டில். இங்கே கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு மனோகர்ஸ் கேபிட்டல். ஓகேவா? டெபிட் சைடில் ஒரு 60,000 போடுவோம். அதே மாதிரி கிரெடிட் சைட்லேயும்
ஒரு 60,000 போடுறோம். போட்டுட்டு இங்கே என்ன எழுதுவோம், ஸ்டார்டட் பிஸ்னஸ். ஓகேவா, ஸ்டார்டட் பிஸ்னஸ் எல்லாம், இல்லை மனோகர் கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் எல்லாம், இல்லை அக்கௌண்ட் இன்வெஸ்டட் இன் பிஸ்னஸ், அமௌண்ட் இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ்னு எல்லாம். ஆக மொத்தம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது நெக்ஸ்ட்டு டேட் 2ல் பாருங்கள், 2ஆம் தேதி பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஓகே, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் இருக்குது. இப்போ இங்கே 2 என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ்னு இருக்குது. இங்கே நம்ம ஜாயினில் என்ன பண்ணுவோம்னா, இங்கே பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, பொருட்கள் வாங்குறாங்க. எதுக்குன்னா வீட்டுக்குள்ள பிஸ்னஸ்க்கு ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு 2 அக்கௌண்ட் தேவைப்படுது. அந்த 2 அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபர்னிச்சர், ஒன்று கேஷ். இந்த பர்ச்சேஸ் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் கன்சர்னில் விற்கிறதுக்காக வாங்கின பொருளை நம்ம பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஃபர்னிச்சருங்கிறது அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான பொருள். அப்போது நான் கேட்குறேன், என்ன வாங்கினாங்க? குட்ஸாக வாங்கினாங்க? இல்லை, ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க. அப்போது ஒரு அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர். ஓகேவா, காசு கொடுத்து வாங்கினாங்களா? எஸ், என்ன இருக்குது? பணம் இருக்குது. ஸோ ஃபர்னிச்சர் அண்ட் கேஷ். ஓகேவா, இங்கே பாருங்கள், ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நமக்கு பார்க்க முடியும், அப்போ ரியல் அக்கௌண்ட். கேஷுங்கிறதும் ஒரு ரியல் அக்கௌண்ட். ரெண்டுமே கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 2 ரியல் அக்கௌண்ட். இப்போ இந்த பிஸ்னஸ்க்குள்ளே ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது கம்ஸ் இன். ஒரு பிஸ்னஸில் ஃபர்னிச்சர் என்ன பண்ணுது? உள்ளே வருது. கேஷு கோஸ் அவுட், வெளியில் போகுது. இப்போ இதுக்கு ஜேர்னல் இது நம்ம அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரூல் அப்ளை பண்ணோம்னா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ இது டெபிட் பண்ணுவோம், இதை கிரெடிட் பண்ணுவோம். புரியுதுங்களா? இப்போ இதே நீ ஃபர்னிச்சர் பதில் குட்ஸ் அப்படின்னா இங்கே நம்ம என்ன போடுவோம்? பர்ச்சேஸ்ன்னு போட்டிருப்போம். எது பதில்? ஃபர்னிச்சர்ஸ் பதில். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு? ஃபர்னிச்சர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? கண்டிப்பாக இங்கே ஃபர்னிச்சர் தான் நம்ம அசட்டை காட்டணும். ஓகேவா, இப்போ நான் இங்கே எதெல்லாம் பாருங்கள், எப்படி இருக்குன்னா, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் வந்தது, கேஷை வெளில போயிடுச்சு. ஸோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா 10,000. இந்த 10,000 நம்ம இங்கேயும் எழுதுவோம், இங்கேயும் எழுதுவோம். இதுக்கு நரேஷன் சொல்லுவோம். இதை இந்த நரேஷன் அப்படிங்கிறது இதோட ஒரு ஷார்ட்கட். அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுங்களேன். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ். ஓகேவா, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ், பணம் கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம 3rd பார்ப்போம். 3ஆம் தேதி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராட் குட்ஸ் ஃபார் கேஷ். சரி, ப்ராட் குட் ஃபார் கேஷ்னு அர்த்தம், ஒரு அக்கௌண்ட்டு என்னது? பர்ச்சேஸு, இன்னொரு அக்கௌண்ட்டு கேஷ். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? பர்ச்சேஸும்போது பர்ச்சேஸ் அப்படிங்கிற எக்ஸ்பென்சஸ் இல்லையா? அப்போ டெபிட் வாட்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ். கேஷ் என்ன பண்ணுச்சு? வெளில போச்சு. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் என்ன பண்ணுச்சு? வெளில போயிடுச்சு. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ்ன்னு போடுவோம். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 25,000. 25,000. ஓகேவா, இதுக்கு நரேஷன் எதாவது பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ், இல்லைன்னா குட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ். உடனே அதெல்லாம் என்ன வேணால் நமக்கு புரிகிற மாதிரி பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த ஈக்குவேஷன் அடுத்த ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். டேட் 6ல் தான் இருக்குது. 6ஆம் தேதி ஒரு ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அது என்ன ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ப்ராட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். ப்ராட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். அதாவது கமலேஷ் கிட்டேருந்து நம்ம குட்ஸ் வாங்கினோம், கடனுக்கு தான் வாங்கியிருக்கோம். அப்போ இங்கே என்ன? ப்ராட் குட்ஸ்னு அர்த்தம். குட்ஸ் நம்ம என்னென்னு காட்டுவோம்? பர்ச்சேஸஸ்ன்னு காட்டுவோம் இல்லையா? குட்ஸ் என்னென்னு காட்டுவோம்? பர்ச்சேஸஸ் காட்டுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறீங்க? பர்ச்சேஸஸ். சரி, பர்ச்சேஸஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, யார்கிட்டேருந்து வாங்கினோம்? கமலேஷ் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ
ஸோ கமலேஷ். இந்த இடத்துல கேஷ் கிடையாது, இட்ஸ் அ கிரெடிட் டிரான்சாக்ஷன், அதனால் நம்ம கமலேஷ் காட்டுறோம். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது brought goods from கமலேஷ். சரி, இப்போ பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது இங்கே கமலேஷ்னு ஒருத்தர். ஓகேவா? இங்கே பர்ச்சேஸ் என்னது? இட்ஸ் அ எக்ஸ்பென்சஸ். டைரெக்டாக நம்ம சொல்லலாம் இல்லையா? இப்போது பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நமக்கு டைரெக்டாக நீங்கள் போடுங்க. இங்கே பாருங்கள், இது எக்ஸ்பென்சஸ் தெரிஞ்சு போச்சு. கமலேஷ் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட்டு. பர்ச்சேஸ் பண்ணும்போது இஸ் அ கிவர். இப்போ நான் ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டேன், நார்மல் அக்கௌண்ட்டாக ரியல் அக்கௌண்ட்டை நான் பார்க்கல. ஓகேவா? கிவர். இப்போ இந்த இடத்துல பர்ச்சேஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? பர்ச்சேஸ் நார்மல் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். கிவராக இருந்தால் கிரெடிட் பண்ணுவோம். ரைட்டா? நான் கொஞ்சம் இன்னும் ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜேர்னல் எழுத போகிறது இங்கே பாருங்கள், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு கமலேஷ் அக்கௌண்ட் பீயிங் அப்படின்னு போட்டு அதெல்லாம் தப்பு இல்லை. பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் கமலேஷ். கமலேஷ்கிட்ட நான் குட்ஸு வாங்கியிருக்கேன். எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000, 15,000க்கு வாங்கியிருக்கோம். சரியா? அதை நம்ம இங்கே போட்டேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், எழுத போகிறோம். டே 8ல் தான் இருக்குது. ஸோ நான் டே 8 போட்டுறேன். 8ஆம் தேதிக்கு சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ்னு இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் சேல்ஸ் ஒன்று, இன்னொன்று கேஷ். ஓகே, கேஷ் வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஒன்று கேஷு, ஒன்று சேல்ஸு. கேஷு ஒன்று, சேல்ஸ். இப்போ கேஷுங்கிறது ரியல் அக்கௌண்ட், சேல்ஸுங்கிறது நாமினல் அக்கௌண்ட். ரைட்டுங்களா? சரி, இப்போ பாருங்கள், கேஷ் நாமினல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட். இப்போ கேஷ் வந்துச்சா போச்சான்னு பாருங்கள். ஒரு பொருள் விற்கும்போது கேஷ் என்ன பண்ணும்? கம்ஸ் இன். ஓகேவா? இது இன்கம். சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கம்ஸ் இன்னா டெபிட் பண்ணணும், இன்கம் வந்தால் கிரெடிட் பண்ணணும். ரைட்டாக? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ நம்ம எப்படி இது பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம்? பீயிங் குட்ஸ் சோல்டு. பீயிங் குட்ஸ் சோல்டு. ஓகேவா? 8ஆம் தேதி நம்ம என்ன பண்ணிட்டோம்? குட்ஸ் சோல்டு விற்றுட்டேன். ஓகேவா? எவ்வளோக்கு விற்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 28,000க்கு விற்றுருக்கோம். ஸோ 28,000, இங்கேயும் 28,000 வந்துடும். நெக்ஸ்ட் டேட் பாருங்கள், டே 10. 10ல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சோல்டு குட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட்னு இருக்குது. நமக்கு தேவையான 2 அக்கௌண்ட், ஒன்று ஹரி அக்கௌண்ட், ஒன்று சேல்ஸ். தெரிஞ்சிச்சிங்களா நான் சொல்கிறது? ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹரி அக்கௌண்ட்டும் சேல்ஸ் அக்கௌண்ட்டும் கண்டுபிடிச்சோம். ஹரிங்கிறது சோல்டு குட்ஸ் டு ஹரினா, ஹரி என்னவாக இருக்கார்? இங்கே ரிசீவராக இருக்கார். டெபிட் தி ரிசீவர். அப்போ நான் டெபிட் பண்ணிட்டேன். ஓகே, சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்கம். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டேன்? கிரெடிட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோல்ட் குட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 rupees. இங்கேயும் 10,000 போட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நான் போட போகிறது டேட் 14ல் பெய்டு கமலேஷன் இருக்குது. ஓகே, டேட் 14. ஸோ நம்ம இதே அமௌண்ட் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். டேட் 14ல் பெய்டு டு கமலேஷன் இது. அப்போ கமலேஷ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கமலேஷ் ஏற்கனவே விற்றுருக்கோம். ஒரு டேட்டில் பாருங்கள் விற்றுருக்கோம். எந்த டேட் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி நம்ம கமலேஷ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த பணம் பார்த்திங்கன்னா கமலேஷ் அது இன்றைக்கி தான் தராரு. அன்றைக்கி தர வேண்டிய காசு தரல, ஏன்னா அன்றைக்கி கடன் வாங்கிப்பார். அந்த காசு இன்றைக்கி தராரு. ஓகேவா? அப்போ இங்கே 2 அக்கௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இங்கே பார்த்திங்கன்னா வாங்கின காசு, அதாவது அன்றைக்கி நம்ம வாங்கினோம், அந்த காசு நம்ம இன்றைக்கி தான் கொடுக்குறோம். ஒன்று கமலேஷ், இன்னொன்று கேஷ். ஓகேவா? கமலேஷுங்கிறது பர்சனல், கேஷுங்கிறது ரியல் அக்கௌண்ட். இங்கே கமலேஷ் என்ன பண்ணுறாரு? ரிசீவ் பண்ணுறாரா? என்ன பண்ணுறாரு? ரிசீவ் பண்ணுறாரு. ஓகேவா? கமலேஷ் அப்படிங்கிறது பெய்டுன்னு அர்த்தம். நம்ம கொடுக்கும்போது அவர் வாங்குறாரு. கமலேஷ் என்ன பண்ணுறாரு? வாங்குறார். ஸோ ரிசீவர்.
கேஷ் அப்படிங்கிறது பெய்ட் டு கமலேஷ் அப்படிங்கும்போது பணம் வெளியில் போகுது, கோஸ் அவுட். ஓகேவா? இப்போ ஃபார்முலா இப்போ இது ரூல் யூஸ் பண்ணுங்கள். டெபிட் த ரிசீவர், தென் ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ இங்கே என்ன எழுத போகிறோம்? கமலேஷ் அக்கௌண்ட் டெட்டட் டு கேஷ். ஸோ நம்ம எது போகிறது? கமலேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் அக்கௌண்ட் being paid to கமலேஷ். கமலேஷ்க்கு பணம் கொடுத்துட்டோம். எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 12,000 கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ ரைட்டிங் 12,000 ஆன் டெபிட் அண்ட் 12,000 ஆன் கிரெடிட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு டேட் பாருங்கள், 18ல் போடுறேன். 18ல் போடும்போது பெய்ட் ரெண்ட்டுன்னு இருக்குது. பெய்டு ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்ட் அப்படின்னா என்னது? வாடகை. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ரெண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன். பெய்ட்னா என்ன கொடுத்துருப்போம்? கேஷ் தான் கொடுத்துருப்போம். ஸோ கேஷ்னு ஒரு அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன். ரெண்ட் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட், கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். ரெண்ட் பெய்ட் ரெண்ட் அப்படிங்கும்போது பணம் வெளியில் போகுது இல்லையா? அப்போ கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பெய்ட் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எக்ஸ்பென்சஸ். இங்கே நான் ரூல் அப்ளை பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஆமாவா? அதே மாதிரி ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போது என்ன? ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டட் டு கேஷ். நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த இடத்துல ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டர் to cash account. Rent account to cash account 500. ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறோம்? பெய்டு ரெண்ட், வாடகை கட்டிட்டோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேட் 25ல் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஃப்ரம் ஹரி. ரிசீவ் ஃப்ரம் ஹரின்னு இருக்குது. நம்ம ஹரிக்கிட்ட ஏற்கனவே விற்றுருக்கோம். 10ஆம் தேதி பாருங்கள், ஹரிக்கு நம்ம விற்றுருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹரிக்கு விற்கும்போது அன்றைக்கி பணம் கொடுக்கல, கடன் தான் வாங்கி போயிருக்கான். ஆனால் இன்றைக்கி அவர் என்ன பண்ணிட்டாரு? பணம் கொடுத்துட்டார். ஸோ ரிசீவ் ஃப்ரம் ஹரி. ஒரு அக்கௌண்ட் என்னது? ஹரின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த ரிசீவ்ட் அப்படிங்கிறது கேஷ். அப்போ ஹரி இருக்குது, கேஷ் இருக்குது. ஹரிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், கேஷுங்கிறது ரியல் அக்கௌண்ட். ஓகேவா? இங்கே ரிசீவ் ஃப்ரம் ஹரி, ஹரிக்கிட்டேருந்து வாங்கும்போது ஹீ இஸ் த கிவர். ரியல் அக்கௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது காசு என்ன பண்ணுறது? உள்ளே வருது, கம்ஸ் இன். ஓகேவா? இப்போது ரூல் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் தி கிவர். ரைட்டா? புரியுதுங்களா? அப்போ எப்படி எதுவும்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு ஹரி. ஸோ நான் எழுதுகிறேன். இங்கே என்ன எழுத போகிறோம்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு ஹரி. இப்போ பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு ஹரி அக்கௌண்ட். எவ்வளோ விற்றுருக்கோம் நம்ம? 8,000. ஸோ அந்த 8,000 நீங்கள் போட்டுறேன், இங்கே 8,000 போட்டுருவோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இங்கே என்ன பண்ணுறோம்? ரிசீவ்ட் ஃப்ரம் ஹரி, ஹரிக்கிட்டேருந்து வாங்கிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர், தட் இஸ் டேட் பார்த்தீங்கன்னா 28 அன்றைக்கி பாருங்கள். வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு இருக்குது. சரி, வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். வித்ட்ரான்னு என்னென்னு போடணும்? நம்ம ட்ராயிங்ஸ்னு சொல்லியிருக்கோம். பர்சனல் யூஸாக இருந்தால் ட்ராயிங்ஸ் தான் வேணும்னு சொல்லியிருக்கோம். சரி, என்ன ட்ரா பண்ணோம்? கேஷ் ட்ரா பண்ணோம். ரைட்டா? இப்போது இந்த ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு என்னன்னு சொன்ன ட்ராயிங்ஸை இங்கே யார் ட்ரா பண்ணா? மனோகர் தான் ட்ரா பண்ணியிருக்கார். அப்போ இங்கே பர்சனல் அக்கௌண்ட் இல்லையா? இது என்னது? பர்சனல் அக்கௌண்ட். கேஷுங்கிறது ரியல் அக்கௌண்ட். சரி, இப்போ மனோகர் ட்ரா பண்ணனால
நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொப்ரேட்டர் வந்து என்னவா இருக்கார், இங்கே ரிசீவராக இருக்கார். மனோகர் வந்து ரிசீவ் பண்ணுறாரு. ஓகேவா. கேஷ் அப்படிங்கிறது என்னவா இருக்குது, கோஸ் அவுட், வெளியில் போகுது. இப்போ நம்ம எழுதும்போது டெபிட் த ரிசீவர், ரைட்டா, கிரெடிட் தி கிவர். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். புரியுதுங்களா. இப்போ நம்ம ஜேர்னல் எப்படி போடுவோம் அப்படின்னா, டெபிட் தான் ஃபஸ்ட்டு வரும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா drawings account debtor to cash account. Drawings account debtor to cash account, that is 4,000 rupees and 4,000 rupees போட்டுட்டு கீழே withdraw for personal use. Withdraw for personal use அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா. இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன்ஸையும் நம்ம போடுவோம். ஓகேவா. இது வந்து பேர் ஜேர்னல். ஓகே. நீங்கள் என்ன பண்ணால் இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்க ஜேர்னல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இல்லுஸ்ட்ரேஷன் 8ல் இருக்க ஜேர்னல், தட் இஸ் உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ, என்னென்ன டஃப்பாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நல்ல ப்ராக்டிஸ் பண்ண இந்த ஜேர்னல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லுஸ்ட்ரேஷன் 6 வந்து நீங்கள் வந்து எனக்கு எழுதி நீங்கள் ஆப் மூலிமா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹோம் ஒர்க்காக. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.